வணக்கம் நேயர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. இந்த சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமாக அமைய போகுது அப்படிங்கிறதா நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த வாரம் என்னெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் நடக்க போகுது, என்ன ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, சாதகமான சூழல் என்ன, பாதகமாக அமையக்கூடிய சூழல் என்ன, அதிலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக பாருங்கள் இந்த பதிவில் நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம். இந்த பதிவு சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக அதுவுமே ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் எங்கே இருந்தாலும் சரி எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், எளிய முறையில் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை இதனால் நீங்கள் பெற முடியும். அதே போல் நீங்களும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் சரி, யாராச்சும் செய்வினை கோளாறால் ரொம்பவுமே பாதிப்புக்கும் ரொம்பவுமே பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னா அந்த செய்வினை கோளாறுலேருந்துமே விடுபடக்கூடிய வாய்ப்பை நீங்கள் இவங்ககிட்ட பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவறி விடாமல் பயன்படுத்திக்கோங்க. உங்களோட நண்பர்கள் அப்படி இருந்தால் அவங்களுக்குமே இந்த நம்பரை ஷேர் பண்ணுங்கள். நாம் இப்போ இந்த சிம்ம ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சிம்மம் ராசி பொதுவாக நீங்கள் பாருங்கள், சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. எப்படி சூரிய பகவான் நவகிரகத்தில் தலைவனாக இருக்கோ அதுபோல் இந்த சிம்மராசி அன்பர்கள் இருக்கிற இடத்துல ரொம்பவுமே உயர்வான நிலைமையில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. கடினமாக உழைச்சி முன்னேறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. மனசில் இருந்த பழைய கவலைகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்குது. நீங்கள் புத்துணர்ச்சியாக செயல்பட போகிறீங்க. திறமையை கையாண்டு நன்மைகளை பெறக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடை செய்வதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியுங்க. உங்களுக்கு சிவபெருமான் ரொம்ப பிடிச்ச கடவுள் அப்படின்னா ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்யும்போது உங்கள் ஆழ் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சி கூட செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் உங்களை வந்தடையும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக சிவபெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பு இப்போ உருவாகி இருக்கு. தைரியமாக செயல்பட்டு நன்மைகளை பெற போகிறீங்க நீங்கள். அதே போல் தன்னம்பிக்கை, தைரியம், நல்ல ஒரு ஆர்வம், மற்றவங்க செய்ய முடியல அப்படின்னு விட்டுட்டு போன கஷ்டமான வேலையை கூட இப்போ நீங்கள் ரொம்பவே சிறப்பாக செஞ்சு முடித்து காட்டுவீங்க. இதனால எல்லோருமே உங்களை ஆச்சரியப்பட போகிறாங்க, எப்படி அதை செஞ்சீங்க அப்படின்னு. எல்லோருமே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் ஒரு நிகழ்வை நீங்கள் நிகழ்த்த போகிறீங்க இந்த வாரம். கடந்த சில நாட்களாக பாருங்கள், ரொம்பவுமே கவலைகள் உங்களை போட்டு ஆட்கொண்டிருக்கும். என்ன கவலைன்னு கூட தெரியாது, ஆனால் கவலையாக இருந்திருப்பீங்க. இப்போ அந்த நிலைமை மாறப்போகுது. இப்போ உங்களுக்கான நேரம் தொடங்கிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். தைரியம், தன்னம்பிக்கை நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்துது. கடந்த கால பிரச்சனைகள் உங்களை விட்டு தீருது. உங்களை தாழ்த்தி பேசினவங்க கூட அந்த தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு உங்ககிட்ட நண்பர்களாக மாற போகிறாங்க. உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு மதிப்பு, நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு பாராட்டு இது எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் திறமையை பார்த்து எல்லோரும் ஆச்சரியமும் படுவாங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக தெரிய போகிறீங்க. இந்த வாரம் உங்களோட முழுமையான திறமைகளும் வெளிப்படும். இந்த வாரம் சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பவர்ஃபுல்லான வாரமாக இருக்குங்க. சூரியன் சம்மந்தப்பட்ட சக்தி உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் முழுமையான சூரிய சக்தியும் பெறணும் அப்படின்னா தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காலை எழுந்து குளித்து முடிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு உங்களோட அன்றாட பணிகளை தொடங்குங்களேன். நீங்கள் பாருங்கள், நல்ல ஒரு நேர்மையான சக்தியை பெறுவீங்க. செய்கிற எல்லா வேலையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் பெறுவீங்க. அதே போல் நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் வேலை செஞ்ச ஒரு சிறப்பான நல்ல வேலை செஞ்சுருப்பீங்க, அதுக்கு பாராட்டு கூட கிடைச்சிருக்காது. அது கொஞ்சம் மனசுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும். இப்போ பாருங்கள், அந்த நல்ல நீங்கள் பணிபுரிஞ்ச ஒரு செயலுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், பாராட்டு, நல்ல ஒரு லீடர்ஷிப் இதெல்லாமே கிடைக்கும். நீங்கள் சொல்கிற சொல்லுக்கு, வார்த்தைகளுக்கு நல்ல ஒரு மதிப்பு உண்டாகும். கூட வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்க நல்ல ஒரு அனுசரணையாக இருப்பாங்க, உங்களுக்கு பக்கபலமாகவும் இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது தன்னம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி வாய்ப்பை பெறலாம். எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை அடையலாம். நீங்கள் முயற்சி செய்கிற அளவுக்கு நல்ல ஒரு உயர்வையும் முன்னேற்றத்தையும் அமைச்சு தரும் இந்த வாரம். ஏன்னா கிரக அமைப்புகள் ரொம்பவுமே சூப்பராக உண்டாகிருக்கு. கடந்த கால பிரச்சனைகள் மீண்டு வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இந்த சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு அமைய போகுது. அதே போல் வேலை, தொழில் இது ரெண்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, வேலை செய்கிற சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பாருங்களேன், உங்களோட வேலைக்கான முழு அங்கீகாரமும் கிடைக்கும்.
நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவதால் நன்மையும் நல்ல ஒரு பொறுப்பையும் பெறுவீங்க. மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. புதிய பொறுப்பு கூட ஒரு சிலருக்குலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் போடுற மீட்டிங்கு, நீங்கள் வைக்கிற இன்டர்வியூ இதெல்லாமே நல்ல ஒரு சக்ஸஸான வாய்ப்பை தான் உங்களுக்கு ஏற்படுத்தும். நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாக போகுது. இனிமேல் உங்களோட வேலையில் நல்ல ஒரு மாறுதலும் இருக்கும். புதுசாக வேலைக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குது. ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க வேறு வேலைக்கு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தால் இந்த வாரம் பாருங்கள், நீங்கள் எதிர்பார்த்த போல் நல்ல ஒரு தகவல் உங்களில் வந்து சேரும். அதுக்கப்புறம் தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்குமே நல்ல ஒரு லாபம் அதிகரிக்குது. நீங்கள் நிறைய சலுகைகளை கொடுங்க. உங்கள் பொருட்களை தரமான பொருட்களை வச்சுருங்க. இது ரெண்டுமே நல்ல ஒரு வியாபாரத்தை ஏற்படுத்தும். நல்ல ஒரு லாபத்தை இதனால் நீங்கள் பெறலாம். நிறைய ஒரு கஸ்டமர்களுமே உருவாகுவாங்க. அதே போல் நீங்கள் வந்து பிஸ்னஸ் செய்கிறவங்களா வந்து வச்சுக்கோங்களேன், புதுசாக நிறைய டீலிங் வரும். பழைய கிளைண்ட்லாம் திரும்ப வருவாங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல வாய்ப்புகள் தொழில் வியாபாரத்தில் உருவாகுது நண்பர்களே. பெரும்பாலும் சிம்மராசி அன்பர்கள் இந்த வாரம் எந்த ஒரு விஷயத்தை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தா, கோபத்தை தவிர்த்தே ஆகணும். ஈகோவை ஒதுக்கி வச்சே ஆகணும். இது ரெண்டையும் தவிர்க்கணும். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா எவ்வளவு முயற்சி பண்ணுறாலுமே கொஞ்சம் பிரச்சனைகள் தான் வரும். கோபத்தை தவிர்க்கணும். சின்ன வம்பு வழக்குகளையுமே தவிர்க்க பாருங்கள். யாருக்கிட்டையும் வம்பு வழக்கோ சண்டை சச்சரவுகளோ செய்யாமல் இருக்கிறது தான் இந்த வாரம் நல்லது. ஏன்னா கிரக அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குது. எல்லா வகையிலுமே நன்மையை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதை விட்டுட்டு எல்லாம் சரியாக நடந்துகிட்ருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறது எல்லாமே நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு எதுலேயுமே கொஞ்சம் ஈகோவாக நடந்துக்காதீங்க. ஈகோவை ஒதுக்கி வைங்க. கோபத்தை குறைச்சிக்கோங்க. பெரும்பாலும் பாருங்கள், உங்களுக்கு டீம் ஒர்க் நல்ல வேல்யூ கொடுக்கும். ஈகோவை சைடில் வச்சுட்டு டீம் ஒர்க்காக பண்ணுங்களேன், நீங்கள் பலன்களை இன்னுமே இரட்டிப்பாக பெறலாம். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான இம்பார்ட்டண்ட் வாரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் பண வரவு பொறுத்த வரைக்கும் சிறப்பான உயர்வை பெற்றுத்தரும். நினச்சது போல் பண வரவு இருக்கும். நிறைய போனஸ் இன்சென்டிவ் இந்த மாதிரிலாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, தேவையில்லாமல் லக்ஸரியாக வாழணும் அப்படின்றதுக்காக செலவு பண்ணுறீங்க இல்லையா, அதை தவிர்க்க பாருங்கள். அத்தியாவசிய செலவு உங்களுக்கு நல்லது. ஆடம்பர செலவை தவிர்த்தாலே பெரும்பாலும் நல்லதாக இருக்கும். நீங்கள் பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் சேமிக்க தொடங்குங்க. சேமிக்க தொடங்குறது தான் நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறோம். செலவு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணி இந்த வாரம் சேவிங்ஸில் அதிகமாக கவனம் செலுத்துங்க. இது நல்லதாக இருக்கும். இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பண விஷயத்தில் எந்த வந்தாலும் பிளான் பண்ணி பண்ணுங்கள். கொஞ்சம் டிசிப்ளினாக உங்களை செலவுகளை கையாளுங்க. அப்படி இருந்தால் ரொம்பவுமே பண விஷயத்தில் எந்த ஒரு பின்னடைவும் ஏற்படாமல் நீங்கள் உங்களை பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். காதல் மற்றும் குடும்ப உறவுகள் என்ன மாதிரியான சூழலை உருவாக்குது அப்படின்னு பார்த்தா, சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் நல்ல ஒரு நிலைத்த தன்மையை ஏற்படுத்த போகுது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு உறுதுணையாக உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இருப்பாங்க. அவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். பெரும்பாலும் நீங்கள் மனசு விட்டு பேசுங்க. குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. அதே போல் ஏற்கனவே ஏதாவது சண்டை போட்டுட்டு நீங்கள் குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட பேசாமல் இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையுமே இப்போ தீரும் பாருங்கள். எல்லோருமே பேசி ஒன்றா நல்ல ஒரு சந்தோஷமான சூழலை உங்களால் இந்த வாரம் உருவாக்க முடியும். அதே போல் குடும்ப விஷயத்தில் நல்ல முடிவுகள் இருக்கும். நீங்கள் எங்கள் குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெளி நபர்கள்கிட்ட ஆலோசனை செய்யாதீங்க. குடும்ப ரகசியத்தையுமே மற்றவங்ககிட்ட சொல்லாதீங்க. இது ரெண்டுமே தவிர்க்க பாருங்கள். குடும்பத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு அவங்க இந்த வாரம் பக்கபலமாக இருப்பாங்க. அவங்களோட ஒவ்வொரு செயலுமே உங்களோட உயர்வுக்கு கட்டாயம் உறுதுணையாக இருக்கும். உங்கள் மனநிலைமை மற்றும் இந்த உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ரொம்பவுமே எனர்ஜியாக நீங்கள் காணப்பட போகிறீங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பழைய மருத்துவ செலவு கூட இப்போ குறைஞ்சிடும். உடல் நிலையில் ஆரோக்கியம் சீராக இருக்கும். துணிச்சலாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய போகிறீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தன்னம்பிக்கை, துணிச்சல் இது எல்லாமே நிறையவே இருக்குது. பெரும்பாலும் வேலை காரணமாக கொஞ்சம் தூக்கம் வேணால் குறைவாக இருக்கும். அதே போல் பழைய விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நல்லா தூங்கிந்திரிங்க, நல்லா சாப்பிடுங்க. உங்களோட வேலை செய்யும்போது முழு கவனமாக செய்யுங்க. தேவையில்லாத விஷயத்தை போட்டு குழப்பாமல் இருந்தாலே பெருசாக எந்த ஒரு ஹெல்த் பிரச்சனையும் உங்களுக்கு வராது. இந்த வாரம் ஞாயிறு வியாழன் ரொம்பவுமே சிறப்பான யோகம் தரக்கூடிய நாளாக சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எந்த நாள் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு பார்த்தா புதன்கிழமை ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். முக்கியமாக உங்களோட வார்த்தைகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும். கோவப்பட்டு பேசுகிறத தவிர்க்கணும். எல்லா வகையிலுமே நன்மைகள் வந்து சேர பரிகாரமாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவான் வழிபாடை கட்டாயம் செய்யுங்க. சூரிய நமஸ்காரம் செய்வது உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தும்.
உங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தியை டபுளாக ஆக்கக்கூடிய வாய்ப்பு சூரிய நமஸ்காரத்தால் உருவாக்க முடியும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராஜயோகம் ஆக்டிவ் ஆகிற வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். தைரியமாக இருங்க, உங்களோட திறமையை நம்புங்க. யாருக்காகவும் உங்களை குறைச்சி நீங்களே நினச்சிக்காதீங்க. இந்த வாரம் நீங்கள் நினச்சதை விடவே நல்ல ஒரு உயரத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது நேயர்களே. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெறுங்க. நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் சிம்மம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.